இப்ப கமிஷன் இந்த 3 பேர் போட்டிருக்காங்க ஐபிஎஸ். அப்போனா இவர் தான் கமிஷனர் அருண் தான். திடீர்னு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து இவர் தான் குற்றவாளி அப்படின்னு இவர் சொன்னாலே தமிழக அரசு வந்து அருணை காப்பாற்றுவதற்காக ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு. இப்ப சார் அப்படிங்கிறதுக்கு என்னாச்சு? அண்ணா நகர் கேஸ்ல அந்த வட்ட செயலாளர் இருக்கான் பாருங்க, ஏடிஎம்கே, அவன் அரசாங்கத்தினால கட்சியோட நீக்கிறாங்க. அதே மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய பேர் பாலியல் பலாத்காரத்துல எல்லாம் தெரியுமே, ராஜேஷ். அந்த தீர்மானத்துக்கு பதில் சொல்றீங்க, அங்க நடக்கலையா, பொள்ளாச்சி நடக்கலையா, எங்க நடக்கலையா? மணிப்பூரையும் யூபியெல்லாம் கம்பேர் சார். மணிப்பூர் யூபியில் இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் போய் கர்ப்பேஷன் போனாங்க. அந்த மாதிரி முட்டாள் சார். நீங்க ஒரு டாக்டர் இருக்கிறப்ப திருப்பி இப்ப அவங்கள மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்டா அதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கா? எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் பகுதி உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி சந்திப்பவர். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் குற்ற வழக்கு எஃப்ஐஆர் கரெக்டாக போட்டிருக்காங்களா? பல ஓட்டைகள் இருக்கா? அதாவது எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் தேர் லார்ட்ஷிப்ஸே வந்து கோர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வெக்கேஷன் பெஞ்சில் ஸ்பீக் ஆனஸ்ட்லி Learned AG and Learned PP whether this FIR stand foot in the trial court அப்படின்னு கேட்டார். யாரு? 2 ஹானரபிள் தேர் லார்ட்ஷிப்ஸும். ஸோ எஃப்ஐஆர் as far as the case is concerned அது வந்து உங்களுக்கு inadequate-ஆ இருக்கு. அண்ட் அதாவது வந்து ரோப்பிங் வித் த அஃபென்சஸ், அதான இம்பார்ட்டன்ட். பிரிங்கிங் டு தி கில்ட்டி அப்படிதான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த எபிசோட் மூலமா நான் பப்ளிக்கை ரெக்வஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, அப்பீலே பண்றேன். போலீஸ் ஸ்டேஷன் போனா நீங்க உங்க விஷயத்துக்கு நீங்க அக்ரியுடன் நீங்க எழுதி கொடுங்க. எங் லாயர்ஸும் நீங்க கம்ப்ளைண்ட் ட்ராட் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் ஷல் பி ரெடியூஸ்ட் டு ரைட்டிங் இருக்கே தவிர சிஆர்பிசி அண்ட் பிஎன்எஸ்எஸ்ல இவ்வளோ பக்கம் தான் எழுதணும் அப்படின்னு கிடையாது. அது இன்னொரு வார்த்தையை ஹானரபிள் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் வி லட்சுமி நாராயணன் கேட்டார். என்ன கேட்டார்னா, VLNJ, இஸ் இட் நாட் தி பவுண்டன் டியூட்டி ஆஃப் தி ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் டு அசிஸ்ட் தி விக்டிம், ஒன் ஹூ ரைட்ஸ் டிராஃப்ட்ஸ் தி கம்ப்ளைண்ட்? அவளே ட்ராமாவில் வரா, நீ அசிஸ்ட் பண்ண வேண்டாம்? ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது, இன்அடிக்குவேட்டாக தான் இருக்குது. பிரிங்கிங் தி அக்யூஸ்ட் ஞானசேகரன் இருக்கான் பாருங்க, அந்த ஸ்கவுண்ட்ரல், அந்த மீன் கொடூர அரக்கனை வந்து கில்ட்டி கொண்டு வருமா இல்லையா அப்படிங்கிறது டிஃபிகல்ட். சப்சிக்வெண்ட்டாக வந்து உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனில் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சார். அதில் இந்த போலீஸ் கமிஷனர் அருண் வந்து இந்த வழக்கில் ஒரே குற்றவாளின்ட்டு எப்படி ஆணித்தரமா 5 இயர்ஸில் சொல்ல முடியும் சார்? சான்ஸே கிடையாது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் இஸ் எ preliminary ஸ்டேஜ். ஒரு ஆரம்ப கட்ட நிலையில வந்து விசாரணை இருக்கும் பொழுது திடீர்னு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து இவர் தான் குற்றவாளி அப்படின்னு இவர் சொன்னாலே நாளைக்கு டிஃபென்ஸ் எடுத்து எஃப்ஐஆர் காஷே பண்ணிட்டு போயிடுவான். அதுதான் சார், எஃப்ஐஆர் காஷுக்கே ஒரு டவுன் ஆகிடுது. சி, அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் என்ன சொல்கிறாங்க, அவன் வந்து பேசும்போது சார்னு சொன்னான், ஏற்கனவே வந்து டிமாண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து மிரட்டிருக்கு. இது வந்து இவன் பின்னணியெல்லாம் விசாரிக்கணும். ஸோ அவர் வந்து திடீர்னு என்ன பண்ணிட்டாருன்னா, கன்க்ளூட் பண்ணி சார்ஜ் ஷீட்டே போட்டார், சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணிட்டார், ஒரே அக்யூஸ்டார். அதை தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரூல் 6 ஆஃப் ஆல் இண்டியா சர்வீஸ் ரூல்ஸ் 1968 செகண்ட் ப்ரொவிசோ பிரகாரம் இவர் வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல் இன்டர்வியூ கொடுத்தது தவறு. சார், அப்படி இன்டர்வியூ கொடுத்தது தவறுன்னு சொல்லியிருக்கிறப்ப இது குவாஷ் பண்றதுக்கு இப்ப சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. இல்ல, இதே தமிழ்நாடு இதுல ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் ஆகி இவ்வளவு நாள் வரைக்கும் வந்து உங்களுக்கு எந்த ஆக்ஷனும் அருண் மெட்ராஸ் சிட்டி போலீஸ் கமிஷன் மேல கவர்மெண்ட் எடுக்கல. ஆமா, என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆர்டர்ல
கவர்மெண்ட் மஸ்ட் டேக் அ கால் 23 பேராகிராஃபில் கவர்மெண்ட் மஸ்ட் டேக் அ கால் அண்ட் இனிஷியேட் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் சிட்டி போலீஸ் கமிஷனர் மெட்ராஸ் கிரேட்டர் சென்னை ஆஸ் பர் ரெலவெண்ட் லா. அதான் ஆர்டரு. ஆக்ஷன் எடுக்கல. ஸோ அந்த டே அன்னைக்கு நான் வேற ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நிச்சயமா இந்த ஆர்டரை, இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டரை எதிர்த்து டெஃபினட்டாக வந்து தமிழக அரசு வந்து அருணை காப்பாற்றுவதற்காக ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க. மற்றதெல்லாம் எகெயின்ஸ்ட் பண்ணி போக முடியாது. போனாலும் உங்களுக்கு கள்ளக்குறிச்சி கேஸ் மாதிரி. கள்ளக்குறிச்சி கேஸில் சிபிஐ அவர் பிரசன்ட் ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் டி கிருஷ்ணகுமார் ஆர்டர் பண்ணார். பெஞ்ச், ஹெட்டர்டு பெஞ்ச். அதை வந்து உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா சேலஞ்ச் பண்ணாங்க. அட்மிஷன்லேயே டிஸ்மிஸ்ட். அட்மிஷன்லேயே வித்ரா வாங்குறியா இல்லையா, அதே மாதிரி ஆயிரும் அப்படின்னு தான் அன்னைக்கே நான் சொன்னேன். ஆனால் இதை எதிர்த்து நிச்சயமா அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போவாங்கன்னு சொன்னேன். என்னுடைய அசம்ஷன் எக்ஸ்பெக்டேஷன் பலிச்சிச்சு. ஸோ இப்போ இதே தமிழக அரசு இதுதா, அதாவது கமிஷனர் அருவனை விசாரிக்க கூடாதுன்ட்டு அதுக்கு தானே இப்ப சுப்ரீம் கோர்ட் அவர் காப்பாத்துக்கோசம் இல்ல. அதாவது இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்ப இதுல ஒரு சிம்பிள் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து 2 ரிட் பெட்டிஷன் ஃபைல் ஆச்சு. ஆமா சார். நான் மென்ஷன் பண்றேன், ஷியோமோட்டோவை எடுக்கிறார் லார்ட்ஷிப். ஆமா. பட் என்ன பண்றாங்கன்னா, we have to place the matter before honorable chief justice. honorable CJ வந்து is not in session அப்படிங்கிற அந்த முடிவுக்கு 2 காலுக்கு வரார். லார்ட்ஷிப்பை பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கு 4-5 தடவை வந்து பெஞ்சில் வந்து சிட் பண்ணார். ஏதாவது நீதி வழங்கணும் சார், அந்த நீதி சரியா வழங்கியிருக்காங்களா? அதுல சிபிஐக்கு கேட்டா அது வந்து சிபிஐக்கு டைரக்டா கொடுத்துருக்கணும் இல்ல. அது 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 நான் வந்து ஐ கேனாட் சே தட். இது உயர் நீதிமன்றம் இந்த கேஸ் வந்து நேரடியா இவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கணும். இவ்வளவு லாப்சஸ் இருக்கு, இவ்வளவு நெக்லிஜென்ஸ் இருக்கு, இவ்வளவு டீரலிஷன் ஆஃப் டியூட்டி இருக்கு, ஃபிளாஸ் இருக்கு, குறைபாடுகள் நிறைய இருக்கு. அது அப்பதான் உயர் நீதிமன்றமே நீதிபதிகளே தவறு செஞ்சிருக்காங்க இந்த வழக்கு. இல்ல அது வந்து சாரி, இஃப் ஐ எம் அக்ரீவ்டுனா நான் சுப்ரீம் கோர்ட் தான் போனா அதை பத்தி நான் நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ். இல்ல இல்ல இல்ல, நான் பொதுவாக சொல்றேன், கேட்கறேன். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்கலாம், ஒரு ஆக்டிவ் பிராக்டிசிங் அப்படிட்டா நான் நோ கமெண்ட். இல்ல உங்களுடைய இது ஒரு இல்ல இதுப்பட்ட பெண்ணின் சரி மாணவி சைடுல இருந்து கேட்கறேன். 1 கோடி காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு நான் சொல்றேன். மென்ஷன் பண்ணும்போது லெர்னட் ஏஜி என்ன சொல்றாருன்னா, ஷியோமோட்டோ பெட்டிஷன்ல பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் தான் இவங்கெல்லாம் அப்பீர் ஆறாங்க, இவங்கெல்லாம் மென்ஷன் பண்றாங்கன்னு ஒரு வேர்டை விடுறாரு. லெர்னட் ஏஜி சாதாரணமான பர்சன் கிடையாது. ஹி இஸ் ஆல்சோ மை குரு, மானசீக ஏகலையின் மாதிரி குரு. அண்ட் ஏஜி பிரதர் இஸ் எயில்டு ஃப்ரம் அ வெரி ரெப்யூட்டட் லீகல் ஃபேமிலி. அவருக்கு தெரியாது எதுவும் கிடையாது. அப்போதான் நான் என்றா என்ன சொல்றேன்னா, இது ஷியோமோட்டோ அப்படின்னாலே இந்த லீவ் ஆஃப் த கோர்ட் எனிபடி கேன் என்டர். ஆமா சார், ஆமா. என்ன அது வந்து ஸ்டேக் ஹோல்டர் யாருமே வரலாம். கோர்ட்டுன்னு சொல்றீங்க, கோர்ட்ல ஸ்டேக் ஹோல்டர் யாரு? அட்வொகேட்ஸ் தான் ஸ்டேக் ஹோல்டர். வி ஆர் த கோர்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு லார்ட்ஷிப் பண்ணி இருங்க எல்லாம் நம்ம 2 காலுக்கு பார்க்கலாம்னு அவர் சொன்னார். அப்ப அந்த அந்த பீரியட்ல லெர்னட் ஏஜியே என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து அதாவது இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு அக்யூஸ்ட தான் வந்து நாங்க அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு தான் அவர் பேசினார். ஆனா கமிஷனர் ஆனந்த் அருண் வந்து இதுல ஒரே ஒரு அப்படின்னு சமாளிக்கிறார், அப்படின்னு அவர் சமாளிக்கிறார். லார்ட்ஷிப் அதை அக்செப்ட் பண்ணல. ஆனா இப்ப அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 lakhs அவார்ட் ஆச்சு. ஆமா. இது வரைக்கும் அதை வந்து அவங்க கொடுத்தாங்களா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா 2 ரிட் பெட்டிஷனர்ஸும் வந்து என்ன பண்ணியிருக்கணும், கேவியட் தான் ஃபைல் பண்ணாங்க. அதுலேயும் பிஜேபி அப்படின்னு கிளைம் பண்ண மோகன்தாஸ் பிரதர் அட்வொகேட் வந்து கேவியட் ஃபைல் பண்ணாங்க. பிஜேபி இதுவரையும் ஃபைல் பண்ணல. இல்ல
அண்ணாமலை வந்து அவர் தான் ஃபைல் பண்ணணும். அதுக்கு அவங்க பால் கனகராஜ் இருக்காரு, அவர் லீகல் டீம் வழியா பண்ணியிருக்கணும். அவங்க இன்னும் கேவியட்டும் தேர்ட் பார்ட்டி எஸ்எல்பியும் அவங்க ஃபைல் பண்ணலை. ஏடிஎம்கேல வரலட்சுமி வந்து ஒரு கேவியட் போட்டிருக்காங்க, ஏடிஎம்கே லீகல் விங் ஃபைல் பண்ணலை. இது மக்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். பிஜேபியுடைய கட்சியின் சார்பாக பிஜேபி லீகல் டீமும், ஏடிஎம்கே கட்சி சார்பாக பிரதர் அட்வொகேட் இன்பதுரை லீகல் டீமும் இதுவரையும் எந்த விதமான கேவியட்டும் தேர்ட் பார்ட்டி கேவியட்டும் ஃபைல் பண்ணல, தேர்ட் பார்ட்டி எஸ்எல்பியும் ஃபைல் பண்ணல. அண்டர்ஸ்டாண்ட்? ஆனா இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்கல்ல, வெக்கேஷன் கோர்ட்ல ஜட்ஜஸ் எல்லாம் உங்களுக்காக உட்கார்ந்தாங்கல்ல. ஆமா, நாங்கெல்லாம் வந்து வேலையை விட்டுட்டு நாங்கெல்லாம் போய் நாங்க ஆர்கியூ பண்ணோம்ல. இது வரைக்கும் வந்து அந்த பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க. அவங்க கோர்ட் அப்ரோச் பண்ணல. இது வரைக்கும் அக்ரீவ்டு பார்ட்டி பொதுநல வழக்கில் ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு பிஏ இல்லை. பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெற்றோர்கள் இது வரைக்கும் அவங்க கோர்ட் அப்ரோச் பண்ணலையே. ஏன்? அவங்களதான் கேட்கணும். ஏன் இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கு? அதான் கேட்கணும். அவங்க இன்டர்வியூ தான் தெரியும். இல்ல நாங்கெல்லாம் ஆர்கியூ பண்ணோம், ஆர்கியூ பண்ணி 25 lakhs கொடுக்க சொல்லி ஆர்டர்ஸை வாங்கி கொடுத்தோம் இல்லையா, அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு கர்டசிக்காக ஒரு கால் பண்ணி பேசிக்கலாம்ல சார். ஒரு தன் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறப்ப அவ்வளவு இது எப்படி சார்? ஏங்க இல்ல சார், நீங்க உங்களுக்கு வந்து உங்களால பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியல இல்ல, நாங்க ஹியூமன் பீயிங்கா சொல்லுங்க. அதாங்க, ஒரு ஹியூமன் பீயிங்கா உங்க பொண்ணுக்காக இல்ல, நாளைக்கு வந்து இந்த நிலைமை எந்த மாணவிகளுக்கும் வரக்கூடாதுன்னு ஒரு பொது நோக்கத்துல இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லார்ஜர் பப்ளிக், லார்ஜர் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நாங்க வந்து மென்ஷன் பண்றோம். 2 பேர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க இல்லையா. அந்த பெற்றோர்கள் வந்து ஒரு கர்டசிக்கான கால் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்லிருக்கலாம் சார். அவங்க வெளியே வர்றதுக்கு தயங்குறாங்க சார். அது இருக்கலாம். தயங்கினாங்கன்னா கேஸ் போயிரும்ன்றது. இந்த வழக்குல தயங்கினா கேஸ் பண்ணிரும். ஏன்னா பெற்றோர்கள் தான் வந்து அக்ரீவ்டு பார்ட்டி. இல்ல அவ்வளவு சுப்ரீம் கோர்ட், இப்ப சுப்ரீம் கோர்ட்லயே வந்து இந்த அருணுடைய ஐ மீன் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் அருணுக்கு அகைன்ஸ்டா போயிருக்காங்கல்ல, அதுல பெற்றோர்கள் போய் ஒரு அட்வொகேட் எங்கேஜ் பண்ணி ஆர்கியூ பண்ணாதான் அவங்க ஜெயிக்க முடியும். இல்ல பார்ட்டி அது பர்சனலா போயிடும். அதுக்கப்புறம் நடக்குன்னு தெரியும். ஏன்னா அக்ரீவ்டு பார்ட்டி வரலன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, இதுல யாருமே இல்ல, ஒரே குற்றவாளி தான் அப்படிதான் சொல்றாங்க. இது அதாவது கட்டுக்கதைகள் அதிகமா விடுறாங்க. இப்ப சார் அப்படிங்கிறதுக்கு என்னாச்சு, அண்ணா நகர் கேஸ்ல அந்த வட்ட செயலாளர் இருக்கான் பாருங்க, ஏடிஎம்கே, அவன் அரசாங்கத்தினால கட்சியோடு நீக்கிறாங்க. இன்னைக்கு அசம்பிளியில பாத்தீங்கன்னா அன்னைக்கு பதாகைகளோட சாரி யாருன்னு ஏடிஎம்கே போறாங்க, எடப்பாடி பழனிசாமி தலைமையில அப்போசிஷன் பார்ட்டி லீடர்ல. இன்னைக்கு என்ன பண்றாங்க, டிஎம்கே எம்எல்ஏ எத்தனை பேரும் போய் அந்த சார் இவன் தான் அப்படின்னு கோஷம் எழுப்புறாங்க, பதாகைகளோட போறாங்க. அப்ப அந்த சார் யார் அப்படிங்கிறதுக்கு யாரு விளக்கம் கொடுக்கணும், எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்? அது போலீஸ் துறைதான் சார் அது. ஏன்னா நான் ஒண்ணு கேட்கறேன், இப்ப கமிஷன் இந்த 3 பேர் போட்டிருக்காங்க ஐபிஎஸ், அப்போனா இவர் தான் கமிஷனர் அருண் தான். இல்ல அருண் ஒரே ஒரு குற்றவாளி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்க கேக்குற क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா क्वेश्चन தான், $1 மில்லியன் क्वेश्चन தான். ஏன்னா ஹானரபிள் ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க, இந்த பெட்டிஷன் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க, பெண்டிங்ல எல்லாம் இல்ல. ஃபார் கம்ப்ளைண்ட்ஸ் போட்டு அவங்க கேட்டிருந்தாலும் ஆர்டர்ஸ் போட்டிருப்பாங்க. நான் கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, நீ பெட்டிஷன் ஃபைல் பண்ணல, ஏன்னா ஐ வாஸ் இன் டெல்லி, ரீசீல் தான் நான் என்ட்ரு ஆனேன், டைம் இல்லை, ஸோ ஏதாவது லெஃப்ட் அவுட் ஆனால் வி வில் ஹியர் யூ அப்படின்னு லார்ட்ஷிப் வந்து ரொம்ப மெக்னானிமஸாக சொன்னாங்க. ஸோ அவங்களால என்ன பண்ணியிருக்கணும், அந்த 2 அட்வொகேட்ஸ் ஆகுது ஃபார் கம்ப்ளைண்ட்ஸுக்காவது போடுங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸுக்காவது ஒரு 4 நாளில் போட்டிருக்கலாம். ஸோ ஃபார் கம்ப்ளைண்ட்ஸுக்கு இல்லை. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த அருணோட சப்ஜெக்டை கொண்டு போகிறாங்க, அந்த ஒரே ஒரு ஆர்டர். இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதாவது வந்து என்ன, ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி எஃப்ஐஆர் லீக் ஆகக்கூடாது, அண்ணா யூனிவர்சிட்டி பாதுகாப்பை பலப்படுத்தணும், அந்த கேர்ள்டேருந்து ஒரு நயா பைசா ஃபீஸ் வாங்கக்கூடாது, 25 lakhs இம்மீடியட் காம்பன்சேஷன். இதுவரையும் கொடுத்தாங்களா இல்லையான்னு யார் சொல்லணும்,
பேரண்ட்ஸ், விக்டிம் ஃபேமிலி தான் சொல்லணும். ஆமா, பாதிக்கப்பட்டவங்க தான் சொல்லணும் இல்லையா? அப்புறம் அருண் மேல ஆக்ஷன் எடுக்கணும். அந்த 25 lakhs யார்கிட்ட வசூல் பண்ணணும்? ஈவன் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டரா இருந்தாலும் சரி, யாரு கசிய விட்டாங்களோ அவங்ககிட்ட வசூல் ரெக்கவரி பண்ணணும். அப்புறம் அவங்க எல்லாரும் மேலேயும் ஆஸ் பர் த டிசிப்ளினரி கான்டாக்ட் ரூல்ஸ், அதாவது வந்து ஹெட் கான்ஸ்டபிள் எஸ்ஐ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் டிசிப்ளினரி அண்ட் கான்டாக்ட் ரூல்ஸ் 3A 3B இருக்கு. அதுக்கு மேலே போனால் அந்த டிஎஸ்பி அந்த லெவல் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏசி லெவல் போனீங்கன்னா ஈவன் இன்ஸ்பெக்டர் வந்து கெஸ்டடாக இருந்தால் கூட சிவில் சர்வன்ட் கான்டாக்ட் உள்ள வரும். ஐபிஎஸ் ஆல் இண்டியா சர்வீஸ், இதெல்லாம் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னாங்க. அது என்ன ஆக்ஷன் தெரியல. இதெல்லாம் ஆர்டியில் தான் கேட்கணும், வேற வழி இல்லை. அதுக்கப்புறம் டிஜிபி இந்த மாதிரி சென்சிட்டிவான டெரரிசம், இன்சர்ஜென்சி, பாலியல் குற்றச்சாட்டு, பாலியல் சீண்டல், வெபன் ஹராஸ்மெண்ட் கேஸில் எஃப்ஐஆர் இது வரைக்கும் லீக் ஆகாத பார்த்துக்கணும் அப்படின்னு பல உத்தரவுகள் போட்டிருக்காங்க. இந்த ஒரு உத்தரவை தான் அவங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. அதை விட ஹானரபிள் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் வி லட்சுமி நாராயணன் கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி. சரிங்க, நீங்க நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் வந்து இந்த சிஆர்பிசிலேருந்து பிஎன்எஸ்எஸும் ஐபிசிலேருந்து பாரதிய நியாய சங்கீதாவுக்கும் ஷிஃப்ட் பண்ணும்போது மாத்தான்னு சொல்றீங்க. நாங்க எங்க உட்காந்துருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த பிஎன்எஸ் அதிநயம், சாட்சி அதிநயம், பிஎன்எஸ்எஸ்லாம் வந்து ஜூலை 1 வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. நவ் வி ஆர் இன் டிசம்பர். அப்ப 5 மாசமா நீங்க எத்தனை ரேப்பு, வெமன் ஹராஸ்மெண்ட், போக்சோ கேசஸ்ல எஃப்ஐஆர்லாம் நீங்க ரிலீஸ் பண்ணீங்க? அது லீக் ஆகலையே. அது அவர் கேட்டார், அது லீக் ஆகலையே. பதில் சொல்ல முடியல. how many போக்சோ கேஸ் எஃப்ஐஆர் you have released? அப்ப இதை மட்டும் எப்படி லீக் ஆச்சு? அப்போனா இது அப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க? விக்டிமையும் டேமேஜ் பண்ணிட்டீங்க, விக்டிம் ஃபேமிலியும் டேமேஜ் பண்ணிட்டீங்க. அதான் நான் சொன்னேன், ஒரு மாரல், ஒரு பிசிக்கல் ரேப், ஒரு மாரல் ரேப். சோ இது நீங்க சொல்றபடி இது திட்டமிட்டு இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணியிருக்காங்க சொல்றீங்களா? சரி, இப்ப அது அந்த லீக்டு அபிஷியல் என்கொயரி பண்ணுங்கன்னு ஆர்டர் போட்டிருக்காங்களே, இதுவரை என்கொயரி கண்டக்ட் பண்ணலையே தமிழ்நாடு அரசு. அப்போனா ஞானசேகரன் உண்மையான குற்றவாளி இல்லைன்ட்டு சொல்ல வரீங்களா? இல்ல, அதாவது ஞானசேகரன் தான் குற்றவாளியாக இருந்தாலும் இந்த மாதிரி வழக்குல அடையாள அணிவகுப்பு நடத்தி ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஐடென்டிஃபையை வந்து லேர்னட் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் சோ ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா இந்த கேஸ் வந்து நிக்காது. அப்போனா இவ்வளவு ஓட்டைகளை வச்சுட்டு இந்த கேஸ் நடத்துறாங்க. நாளை டிஃபென்ஸ் சர்டிபிகேட் பேசுவான்ல, ஒரே பாயிண்ட் சொல்லுவான்ல. நம்ம எத்தனை கேஸ் நம்ம ஆர்கியூ பண்றோம்? ஏங்க சென்சிட்டிவான கேஸுங்க, அவன் தொப்பக்கடின்னு கூச்சிருக்கான், ரேப் பண்ணிட்டு போயிருக்கான். இந்த மாதிரி கேஸ்ல வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பேரட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எசென்ஷியல், should be conducted. பல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் இப்போ வந்து இப்போ நீங்க சொல்றபடி பாதிக்கப்பட்ட பெண் மாணவி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தலாம் தெரியல, அதுவும் தெரியல. டிஏடி கண்டக்ட் பண்ணாங்களான்னு தெரியல. அந்த ஃபார்ம் இருக்கான்ட்டு அதுவும் பண்ணிருக்கணும். சரி, இதெல்லாம் விட்டீங்க. நான் இன்னொரு வார்த்தை நான் சொன்ன, லார்ட்ஷிப் ப்ளீஸ் கீப் குவைட் அப்படின்ட்டு. என்னன்னா, ஏதாவது 19-year-old கேர்ள் நடந்தா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவன் எப்படி ரேப் பண்ணா நமக்கு தெரியாது இல்ல, யார் பார்த்தா அவன் ரேப் பண்ணாங்க. சோ நீங்க சொல்றத பார்த்தா இந்த வழக்கில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது. ஏதாவது நாளைக்கு ஆச்சுன்னா அதுக்கும் நீங்க ஹைகோர்ட் பெர்மிஷன் வாங்கி தான் அந்த கதையெல்லாம் பண்ண முடியும். சரி, நீங்க சொல்றத பார்த்தா இந்த வழக்கில் இருந்து ஞானசேகரன் தப்பிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நிறைய இருக்கு. அதான் ஒண்ணு, எஃப்ஐஆர் வந்து ட்ரையல் கோர்ட்ல நிக்குமான்னு கேள்வியே லார்ட்ஷிப்ஸ் கேட்டாரு. டிஐடி இதுவரை நடத்தல. கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அவன்கிட்ட வாங்கினா கூட உங்களுக்கு தெரியும், எக்ஸப்ட் லீடிங் டு ரெக்கவரி, கன்ஃபெஷன் மேட் பிஃபோர் த போலீஸ் ஆஃபீஸர் இஸ் நாட் வேலிடுங்கிறது தான் பழைய எவிடன்ஸ் ஆக்ட், புதிய சாட்சி அபிநயம் இல்ல. அப்படி இருக்கிறப்ப அப்ப இதுக்கு ஒரே வழி, நீங்க என்ன பண்ணணும், அவனை வந்து நீங்க நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் கொண்டு போனாதான் உண்மையை கண்டறிய முடியும். அவனையும் மெடிக்கல் இது பண்ணி பரிசோதனைக்கு உட்படுத்த இருக்கணும் இல்ல, அவனதான் மெயினா பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க அருணையும் பண்ணுங்க. ஆனா அவர் எந்த நிர்பந்தம், அவரையே பண்ணா எந்த நிர்பந்தத்துல என்ட்ரி கொடுத்தாரு? சார் இல்ல, எந்த நிர்பந்தத்துல வந்து ஒரு குற்றவாளி தான் சொன்னாரு அப்படிங்கறது ஃபைனல் பண்ணணும்ல. அவர் எப்படி கன்க்ளூஷன், how Madras Greater City Police Commissioner Mr. Arun IPS had come to the conclusion that there is only one accused. சார், நீங்க ஒரு டாக்டர்னு இருக்கிறப்ப திருப்பி இப்ப அவங்கள
மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்டா அதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கா? இது வரைக்கும் நடத்தல, எதுவும் தெரியல அப்படின்னா அதாவது எவ்வளவு தூரம் பாசிபிலிட்டி இருக்கு? மருத்துவம் தெரிஞ்சது அப்படிங்கிறதுனால ஐ குட் சே ஒன் திங். என்ன அப்படின்னா வித்தின் சர்டைன் ஹவர்ஸ் குள்ளதான் நீங்க டெஸ்ட் பண்ணிருக்கணும். அவங்க மருத்துவ பரிசோதனைக்கு அந்த விக்டிம் கேர்ள் வந்து உட்படுத்தினாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன் அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்டே வந்து யார் கொடுத்துருக்கணும்? அண்ணா யூனிவர்சிட்டி தான் வந்து கம்ப்ளைண்டா வந்திருக்கணும். யாரு? ஹாஸ்டல் வார்டன் தான் வந்து கம்ப்ளைண்டா இருந்திருக்கணும். கஸ்டோடியன், ஹாஸ்டல் வார்டன் தான் கஸ்டோடியன், ஹாஸ்டல் டீன் தான் கஸ்டோடியன், ஹாஸ்டல் ரிஜிஸ்ட்ரார் தான் கஸ்டோடியன், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஹெச்ஓடி தான் கஸ்டோடியன். அவங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. சோ இப்ப நான் கேட்கிறேன், யாரும் கம்ப்ளைண்ட் இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தினாங்களா, டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பேரண்ட் நடத்தினாங்களா? இதெல்லாம் சரி சார். இப்ப மாணவி தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறா அப்படின்னா அவர்களுடைய கல்வி என்ன ஆகும்? அதான் ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பாராட்டியிருக்காங்க. அந்த ஸ்டூடண்ட் அவ்வளவு பாராட்டல தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் முடிக்கல, பிஇ இன்னும் முடிக்கல, இன்னும் இருக்கு அப்படின்னா அவங்க ஃபுல்லா பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அதுக்கு தான் வந்து கவுன்சிலிங் கொடுங்க, அவங்கள மறுபடியும் படிப்பு தொடர நீங்க அலோவ் பண்ணுங்க. இப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு அட்டானமஸ், அவங்களே கொஸ்டின் பேப்பர், அவங்களே வேல்வேஷன். அப்படி இருக்கிறப்ப இந்த பெண் நம்ம பல்கலைக்கழகவுடைய பேரை கெட்டு விட்டா, நம்மளை மீறி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா, இவளை ஃபெயில் ஆக்கணும், அதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல. அதாவது சாரி டு சே தட் பல்கலைக்கழகம் தான் வந்து அவரை சிதைத்து சின்ன பின்னமாக்கி அந்த தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள். இது கன்சியூமர் கோர்ட்டுக்கு போனால் பல கோடி அவார்ட் ஆகும். ஏன்னா அந்த பொண்ணு சும்மா ஸ்டே பண்ணல, ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் மெஸ் ஃபீஸ்லாம் கட்டி தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க, டைன் ஃபீஸ் எல்லாம். சும்மா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் கிடையாது, அண்ணா யூனிவர்சிட்டி பெய்டு ஹாஸ்டல். அண்ணா பல்கலைக்கழகம் தான் இந்த மாணவியுடைய கற்பை சீரழிப்பதற்கு ஏதோ விதத்தில் உதவியாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது என்னோட வாதம். அந்த மாணவியுடைய என்டையர் ஃபியூச்சரிங் லைஃபையும் கெடுத்து, அதனால அந்த மாணவி வந்து எந்த விதமான கெடுதலையும் பண்ணல. பாவம், ஒரு 19 year old கேர்ள் 90% மேல மார்க் எடுத்தாதான் நீங்க இங்க ஜாயின் பண்ண முடியும் அண்ணா யூனிவர்சிட்டியில. அது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் 90-95% ப்ளஸ் இல்லாம வர முடியாது. என்டையர் ஃபியூச்சரை அடிப்பது. இது ஒரு பியூட்டினா, அப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, அதுல ஒண்ணே மெக்கானிக்கல் வந்து ஃபீமேல் செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆமா, தைரியமா எடுத்திருக்க அந்த பொண்ணு. அந்த தீர்மானத்துக்கு பதில் சொல்றீங்க. அங்க நடக்கலையா, பொள்ளாச்சியில் நடக்கலையா, எங்க நடக்கலையா? மணிப்பூரையும் யூபி எல்லாம் கம்பேர் சார். மணிப்பூர் யூபியில் இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் போய் கற்பழிச்சுட்டு போனானா? அந்த மாதிரி முட்டாள் பேச்சாளர்கள் இருக்காங்க, முட்டாள் அரசியல்வாதிகள் இருக்காங்க, சொம்பு சூக்கிறவன் தான் இருக்கான். என்ன பண்ண சொல்றீங்க? சரி, பதில் சொன்னீங்கல்ல, பதில் நீங்க சொன்னீங்க சட்டசபையில். சொல்லும் போது நீங்க என்ன பண்ணிருக்கணும்? போட்டோ எடுக்கிறவங்கலாம் கட்சிக்காராயிட முடியாது. என்னோட போட்டோ எடுத்தான், என் சன்னோட போட்டோ எடுத்தான், அவனோட போட்டோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்லாம சொல்றேன். அதெல்லாம் வந்து எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அவன் என் கட்சிக்காரனே கிடையாது, எங்களுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அவன் எப்படி கோயில் நடத்துலையும் கார்பரேஷன்லையும் வீடு கட்டணும் எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம். அதை பற்றி பேசவே இல்லையே நீங்க. நீங்க பேசிருக்கணும்ல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பட்டச்செயலாளர் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அவரு எடப்பாடியோட போட்டோ போட்டு பதவியை கொண்டு வரீங்க. அப்ப அவன் எல்லாரோடையும் போட்டோ எடுத்திருக்கான். என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் விஜய் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, உங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்க கட்சியில ஜாயின் பண்றவனையாவது செல்ஃப் போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் 500 ரூபாய் பணத்தை கட்டி போலீஸ் வெரிஃபிகேஷன் இல்லாம உங்க கட்சியிலேயாவது யாரையும் சேர்க்காதீங்க. அதான் நம்ம கேட்க முடியும். ஸோ இந்த கேஸ் ஒண்ணும் இல்லாத போகுது, அவ்வளவுதான். அதை நம்ம சொல்ல முடியாதுங்க, அது காலம் தான் பதில் சொல்லணும். இந்த இருக்கிற நடவடிக்கை இந்த கேஸ் சொல்றத பார்த்தா இப்படிதான் தெரியல. அது நம்ம வந்து விசாரணை இன்னும் முடியல. என்ன கேட்டா, நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு இவ்வளவு லாப்சஸ், இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இவனை வந்து இன்னும் உண்மை கண்டறிய சோதனைக்கு அடிச்சாதான் உண்மையெல்லாம் தெரியும்.
நீங்கள் அதான் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அக்கரன்ஸ் நடந்த 4 மணி நேரத்தில் 7 மணி நேரத்தில் நாங்கள் அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு லார்ட்ஷிப் கோவப்பட்டு கேட்டார். எஸ்என்எஸ்ஜே லார்ட்ஷிப் அப்போ செலிப்ரேட் பண்ண சொல்றீங்களா? Do you want to celebrate us? இதை வெற்றி கொண்டாட சொல்றீங்களா? வாட் இஸ் திஸ் அப்படின்னு லார்ட்ஷிப் கேட்டார். இவங்க சொல்றது எல்லாமே அக்கரன்ஸ் நடந்தது, நாங்கள் உடனே கண்டுபிடிச்சிட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டோம். அப்புறம் இன்னொன்று லார்ட்ஷிப் கேட்டார், என்ன கட்டோட போயிட்டு இருக்கிறான் அக்யூஸ்டு, இந்த கரப்ஷன் கேஸில் போனவங்களுக்கெல்லாம் கட்டு கிடையாது. அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் பாலியல் பலாத்காரத்தில் எல்லாம் தெரியுமே, ராஜேஷ் தெரியும்ல, ஐபிஎஸ் பேர் சொல்ல வேற, அவர் கேஸ் தான் பெண்டிங்ல இருக்கு. ராஜேஷ் தாஸா சிறப்பு டிஜிபி. ஆமா, அந்த மாதிரி போலீஸ் ராஜேஷ் தாஸ் நினைக்கிறேன், பீலா ராஜேஷோட ஹஸ்பண்டா தான் அவங்களுக்கு உள்ள பிரச்சனையாக இப்போ நடந்துட்டு இருக்குது. அவங்களும் ஐஏஎஸ் ஆஃபீஸர், பழைய ஹோம் இது ஹெல்த் செக்ரட்டரி இல்லை. அந்த கேஸ் எல்லாம் வருது உங்களுக்கு, பேரை சொல்லாமல் சொல்றாரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே கேஸ்லாம் அவங்களுக்கெல்லாம் அவங்ககிட்ட கிடையாது. சரி சார், இந்த வழக்கில் இருக்கிற அனைத்து விவரங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டது மிக்க நன்றி சார். தேங்க்யூ.